ஹாய் ஹலோ மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வீடியோ தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் 1 or 2 hour ட்ராவல் பண்ணும்போது ஒரு தண்ணி பாட்டிலில் தண்ணி வாங்கி கொடுப்போம், இல்லை ஜூஸ் பாட்டிலில் ஜூஸ் வாங்கி கொடுப்போம். அந்த பாட்டிலை வந்து தயவு செஞ்சு விண்டோவிலே வெளியே தூக்கி போடாதீங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா கீழே இறங்கும்போது டஸ்ட்பினில் கொண்டு வந்து போடுங்க. அப்படி என்னால் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பஸ்ஸுக்குள்ளேயாவது போட்டுருங்க. நீங்கள் விண்டோ வழியாக வெளியே போடுற பாட்டில் பின்னாடி 2 வீலரில் வர்றவனை சறுக்கி விட்டு கீழே விழுறான். அவன் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருப்பான். நீங்கள் பாட்டுக்கு போட்டிங்கன்னா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவன் கீழே விழுந்துடுறான். அதுக்கு பின்னாடி கார் வந்துச்சுன்னா அவனோட உயிரே போயிடும். நீங்கள் தெரியாமல் பண்ணுற விஷயங்கள்னால அவனோட ஒருத்தரோட உயிர் வந்து இன்றைக்கி விலை மதிப்பில்லாத ஒன்றுங்க. நம்ம காசு பணம் எவ்வளோ வேணால் சம்பாதிச்சிக்கலாம். அந்த உயிருங்கிறது வந்து கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு காரணம் ஆயிடாதீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்படியே எச்சி துப்புறீங்க, பிளாஸ்டிக் அப்படியே தூக்கி போடுறீங்க. நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம என்னங்க எதுவுமே சேர்த்து வைக்கலனாலும் தட் அட்லீஸ்ட் இந்த இயற்கையாவது சேர்த்து வச்சுட்டு போங்க. இன்னொன்று டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறீங்க, அந்த டூரிஸ்ட் பிளேஸில் பாட்டில், பிளாஸ்டிக், எச்சி துப்புறீங்க எல்லாமே அப்படியே தூப்பிட்டு வந்துடுறாங்க. இதனால் வந்து இயற்கை இன்னும் கொஞ்ச நாள் அந்த இயற்கையாக இருக்குமாங்கிறது டவுட்டு தான். நம்ம குழந்தைங்கள் வர்றப்பெல்லாம் வந்து அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்கணும்ல, அந்த அட்லீஸ்ட் அந்த சுவடாவது இருக்கணும்ல. நம்ம இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். தயவு செஞ்சு புரிஞ்சு யோசிச்சு பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம முன் வந்தோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வரவங்க நம்மளை பார்த்து எல்லாருமே செய்வாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. தேங்க்யூ.